உங்களை ஆஹா லவ்லி பேர்ட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பிளே ஸ்டோரில் இருக்கிறது. இப்பொழுது வீடியோ உள்ளே போகலாம். போன முறை கேஜி எப்படி இதாக சுத்தமாக வச்சுருக்கணும், அதில் என்னென்ன பராமரிப்பு இது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பூராமே நீங்கள் பார்த்தீங்க. இப்போ காக்டெயிலுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இப்போ பாருங்கள், அதாவது முளைப்பயிறு நான் எப்படி ஃபுட்டெல்லாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத காட்டியிருந்தேன். இது தட்டாம்பயிறு. இப்போ இந்த தட்டாம்பயிறு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஓரளவு இந்த ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோமா. அடுத்து கொண்டக்கடலையும் அதே மாதிரி ஓரளவுக்கு. கொண்டக்கடலை அது நல்லா விரும்பி சாப்பிடும். 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாசிப்பயிறு, முளைப்பயிறு. பெரும்பாலும் இந்த பாசிப்பயிறு தான் உங்களுக்கு அதுக்கு நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், பிடிக்கும். இது கொஞ்சம் கூடையே நல்லா நம்ம போடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரே பவுலில் இப்போ போட்டுக்கிறோம். இது போக நம்ம நிலக்கடலை இருந்தாலும் போட்டுக்கிடலாம். அடுத்து கார்ன். பாருங்கள், இந்த கார்னில் இந்த தோலை உரிச்சிடணும். பார்த்திங்களா, கார்னில் இப்போ தோலை நல்லா உரிச்சிட்டு இதையும் நம்ம அதுக்கு கொடுக்கலாம். அதாவது முதல்ல முளைப்பயிரில் தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி இந்த 3 இது. அடுத்து கார்னில் நல்லா தோலை எடுத்துட்டு ஃபுல்லாகவே இப்படி போட்டுட்டோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. பாருங்கள், அடுத்து இந்த மாதிரி தெனை பறவைகளுக்கு போடுற தெனை. அதாவது இது தோல் உரிக்காமல் இருக்கிற தெனை. தோல் உரிக்காமல் இருக்கும். இந்த தெனையை வாங்கி இதை இது அது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்லா நிறையவே போடலாம். கார்ன் போடலாம். அடுத்து இது போடலாம். இது போக மல்லிச்செடி, புதினா, இந்த மாதிரி கீரை வகைகள், முருங்கைக்கீரை, இந்த கீரை வகைகள்லாம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போடலாம் நம்ம.